ஆண்டவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். 103வது சங்கீதம் 13வது வசனத்தை நாம் தியானிப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய தகப்பன் தன்னுடைய பிள்ளை பிறந்தது முதல் அவனுடைய வாழ்நாளெல்லாம் அவனை கவனிக்கிறவனாக, அன்பு காட்டுகிறவராக, பாசம் காட்டுகிறவராக, தன்னுடைய பிள்ளையுடைய தேவைகளை சந்திக்கிறவராக, எல்லா சூழ்நிலைகளையும் தன்னுடைய பிள்ளையை குறித்ததான நோக்கமும் கரிசனையும் உடையவராக இந்த பூமிக்குரிய தகப்பன் இருக்கிறார். அதே போல பரலோகத்தில் இருக்கிற தகப்பனானவர் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். நாங்கள் வீட்டிலே பார்க்கிறோம், வீட்டில் இருக்கிற தகப்பன் தான் குடும்பத்தினுடைய தலைவன். அந்த தலைவனுக்கு கீழே தான் மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். அதே போல பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் தான் நாம் எல்லாருக்கும் தகப்பனாகவும் தலைவராகவும் நம்மை ஆளுகை செய்கிறவராகவும் இருக்கிறார். ஆகவே அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் தேவன் இறங்குகிறார். ஆபத்து நேரத்திலே நம்மோடு இருந்து நம்மளை போஷிக்கிறார், நம்மளை காப்பாற்றுகிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அன்றன்று நமக்கு தேவையான ஆகாரத்தை தருகிறார். நமக்கு இருக்கிற எல்லா பண தேவைகளையும் சந்திக்கிறார். தொழிலை வாய்க்க பண்ணுகிறார். சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிறார். ஆகவே இந்த பூமிக்குரிய தகப்பன்மார்கள் ஒரு 70 வருஷம் அல்லது ஒரு 80 வயசு வரைக்கும் நம்மோடு இருப்பார்கள். ஆனால் பரலோக தகப்பனானவர் சதா காலமும் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆகவே யாருக்கு தேவைகளை சந்திக்கிறார், யாரை பராமரிக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் தேவன் கரிசனை உள்ளவராக, அவர்களை நேசிக்கிறவராக, அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து அவருக்கு பயந்து நடப்போமானால் தேவன் நம்மை போஷித்து காப்பாற்றி இந்த பூமியில் வருகிற எல்லா துன்பங்கள், துக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், கவலை, கண்ணீர், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், நோய்கள், வறுமைகள், தரித்திரங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அற்புதமான வழியிலே நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தில் இருக்கிற அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா துதி, கனம், மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.